அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எக் ரைஸ் பண்ண போகிறோம். அதாவது முட்டைச்சோறு கிண்ட போகிறோம். திடீர்னு சமைக்க வேண்டிய கட்டாயம் வரும்போது அந்த எப்படி டேஸ்ட்டாக சமைச்சு சாப்பிட்றது, அந்த டயத்தில் இந்த மாதிரி முட்டைச்சோறு கிண்டணும்னா நம்மளும் சரி குழந்தைங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேவையான அளவு எண்ணெயை விட்டு கருவேப்பிலை பட்டை மிளகாவை வதக்கிடலாம். கருவேப்பிலை பட்டை மிளகாவை வதங்கவும் முட்டையை சேர்த்துக்கலாம். 3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுனால நான் 3 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேரோ அதுக்கு தக்கன முட்டையோட அளவை ஏற்றிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. முட்டையை கிண்ட வேண்டாம், அப்படியே கொஞ்சம் வேகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். முட்டை நல்லா வெந்த மாதிரி இருக்குது. இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். முட்டை நல்லா வதங்கவும் இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு ரைஸை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதே மாதிரியே நம்ம நல்லா கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு உங்களுக்கு பெப்பர் தேவைன்னா நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பெப்பர் தேவையில்லை. சாதாரணமாகவே இப்படியே சாப்பிட்டா கூட டேஸ்ட்டாக தான் இருக்கும். ரைஸ் நல்லா செவந்துருச்சு. இப்போ நம்ம அதை சாப்பிட பரிமாறலாம். இது திடீர் சமையலுங்கிறதுனால நான் ரைஸோட பூண்டு ஊறுகாய் சேர்த்துருக்கேன்.